ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் குமாரசாமி போட்ட கணக்கையே மிஞ்சுற மாதிரி அது இருக்கு எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செலினா, விவரங்கள். திமுகவின் செயற்குழு கூட்டம் என்பது இன்று காலை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அந்த உரையின் பொழுது குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் நமக்குதான் வெற்றி என்றும், கொஞ்ச நாளாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி ஒரு வாக்கு சதவீத கணக்கு சொல்கிறார் என்றும், ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் திருவள்ளுவர் குமாரசாமி போட்ட கணக்கையே மிஞ்சுகிற மாதிரி இருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். காதில் கணக்கு போட்டு கற்பனையில் கோட்டை கட்டும் எடப்பாடி பழனிசாமி என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாக்கு சதவீதம் 1 விழுக்காடு உயர்ந்திருக்குன்னு உளறி வருவதாகவும், இல்லாததை போல இருப்பதை போல தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி கதைகளை சொல்லி வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் 20 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக 19.4 விழுக்காடு வாக்குகள் மட்டுமே பெற்றதாகவும், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 34 தொகுதியில் போட்டியிட்டும் வெறும் 20.4% விழுக்காடு மட்டுமே வாக்குகளை தான் பெற்றிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். 14 தொகுதிகளில் அதிகமாக போட்டியிட்ட அதிமுக நியாயமாக பார்த்தால் 32.98 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் என்றும், ஆனால் 12.58 விழுக்காடுகள் குறைவாக தான் பெற்றிருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். எளிமையாக சொன்னால் 2019இல் சராசரியாக ஒரு தொகுதிக்கு 4.16 லட்சம் வாக்குகளை பெற்ற அதிமுக 2024ஆம் ஆண்டு 2.61 லட்சம் வாக்குகளை தான் பெற்றிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவரை சுட்டிக்காட்டி மேடையில் பேசியிருக்கிறார். அதே போல வரலாற்று காலத்துல சோழர்கள் ஆட்சியை எப்படி பொற்காலம்னு சொல்றார்களோ அதே போல இந்த ஆட்சியை பொற்காலம் என்று மக்கள் சொல்வதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக உடைய ஆட்சியில் காலம்தான் தமிழ்நாடோட பொற்காலம் என்று தொடர்ச்சியாக மக்கள் சொல்லி வருவதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக எந்த சிவப்பு கம்பளம் போட்டு விரித்து வரவேற்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி செலினா.